ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் அலைக்கும். இன்றைக்கி நான் தக்காளி சாதம் டொமேட்டோ பாத்துன்னு சொல்லுவாங்க செஞ்சுருக்கேன். என் பொண்ணு டேஸ்ட் பண்ணுறா. டேஸ்ட் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னா. அவளுக்கு மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும். மாங்காயும் வச்சுருக்கேன். அவளுக்கு தயிர் பச்சடியும் செஞ்சுருக்கேன். இங்கே பெங்களூரில் எல்லாம் டொமேட்டோ பாத் தான் சொல்லுவாங்க. நான் குக்கரில் செய்கிறேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஒரு 3 ஸ்பூன் இருக்கும் எண்ணெய். அது போட்டாச்சு. மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு அப்புறம் 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். கொஞ்சம் உருகட்டும். பட்டை, லவங்கம், ஏலக்காய் 2 பட்டை, 3-4 லவங்கம் போட்டுக்கோங்க. ஏலக்காய் 1. ஏலக்காய் கம்மியாகவே போடுங்க. ஏன்னா அது ஸ்மெல்லு ரொம்ப இதாகும், டிஸ்டர்ப் ஆகும். 1-2 போட்டால் போதும். அதுக்கப்புறம் நான் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, எலுமிச்சைப்பழம் 1 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 3 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டுக்கலாம். வெங்காயம் 3 போட்டுட்டு அது கூட பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நான் ஒரு 3 போட்டிருக்கேன். உங்களுக்கு நல்லா காரம் வேணும்னா ஒரு 4-5 போட்டுக்கோங்க. நல்லா அது வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறட்டும். வெங்காயம் பாருங்கள், இப்போ கோல்டு கலர் வந்திருக்கு. கொஞ்சம் இவ்வளோ இருந்தால் போதும். இவ்வளோ கலர் மாறினா போதும். ஜாஸ்தி டார்க் வேண்டாம். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் இருக்கும் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட ஸ்மெல்லெல்லாம் கொஞ்சம் போகிறது அளவு கொஞ்சம் 2-3 தாட்டி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 4 டொமேட்டோ நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் போட்டுக்கிட்டேன். அதுலேயே எலுமிச்சைப்பழ சாறையும் கட் பண்ணி போட்டிருந்தேன். அதுவும் போட்டுட்டு நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா எடுத்திருக்கேன். கொத்தமல்லியும் புதினா அதுவும் போட்டுக்கிட்டேன். அது போட்டுட்டு நல்லா கலக்குங்க. நான் இது ஃபஸ்ட் பிளாக் எடுத்துக்கிறது. கொஞ்சம் லேட்டாக எடுத்திருக்கேன். வெயிட் பண்ணி பாருங்கள். இது தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா அதோட தண்ணியெல்லாம் வெளியில் வரணும். அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். நல்லா வதக்குனா நல்லா கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் தயிரும் போட்டுக்கிறேன். தயிர் போட்டால் கொஞ்சம் சாஃப்டாகும். கொஞ்சம் அரிசி இது தயிர், எலுமிச்சைப்பழம் இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா வரும். டொமேட்டோ பாத் மாதிரியே தெரியாது, பிரியாணி மாதிரியே தெரியும். இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். பாருங்கள், இப்போ நான் தனியா பொடி, மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் நான் கரம் மசாலா நான் அரைச்சி வச்சுருந்தேன். அது 1 ஸ்பூனு. அப்புறம் ஜிலேபி பவுட்ரு, கொஞ்சமாக ஜிலேபி பவுட்ரு போட்டிருக்கேன். கொஞ்சம் கலர் கொஞ்சம் நல்லா கொடுக்குன்னு போட்டுட்டு அதை நல்லா வதக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன், ஏன்னா கீழே அடி பிடிச்சிச்சின்னா நல்லா இருக்காது. ஒரு 2 ஸ்பூன் தண்ணி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதக்கட்டும். அது வதங்கி நல்லா இது வந்தோடனே நாங்கள் தண்ணி போட்டுக்கலாம்.
பாருங்க, இப்போ வந்து நல்லா தண்ணி பிரிஞ்சிருக்கு. மேலே தெரியுது பாருங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணி பிரியட்டும். அதுக்கப்புறம் நாங்கள் தண்ணி போட்டுக்கலாம். இந்த கிளாஸில் நான் வந்து 1 1/4 கிளாஸ் வந்து அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 3 கிளாஸ் தண்ணி போட்டுக்கலாம். 3 கிளாஸ் தண்ணி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொதி வரட்டும். கொதிக்கிறதுக்கு அப்புறம் தான் அரிசி போடணும். கொதிக்கிற முன்னாடி அரிசி போடக்கூடாது. அந்த பச்சை வடைலாம் அப்படியே இருக்கும் தண்ணியிலையே. தண்ணியில் கொதி வந்துருச்சுன்னா அந்த பச்சை வடைலாம் கொஞ்சம் போயிடும். அதுக்கப்புறம் வந்து அரிசி வந்து கழுவி வச்சுருக்கிறேன். 2 3 தாட்டி கழுவி வச்சுருக்கேன். அந்த அரிசியே போட்டுக்கலாம். அரிசியை போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு வேணும்னா உப்பு போட்டுக்கோங்க. இல்லை காரம் கம்மியாக இருக்குன்னா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் கொதி வரட்டும். கொதிச்சிட்டுக்கு அப்புறம் நாங்கள் மூடி வச்சுக்கலாம். ஒரு தாட்டி நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் கலர் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஜிலேபி ஜாஸ்தி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், மூடி போட்டு 3 விசில் வரணும். என் குக்கருக்கு 3 விசில் வரணும். 3 விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 3 விசில் வந்துருச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். விசிலை கொஞ்சம் நல்லா எடுத்து விட்டுட்டு பாருங்கள், தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. கலர் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், அதனால் அப்படி தெரியுது. நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது கூட தயிர் பச்சடி, கிரேவி எது செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.